திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் கல்லூரி மாணவி வித்யா மர்மமான முறையில் உயிரிழந்த விவகாரத்தில் தற்போது தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது. அண்ணன் கொலை செய்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வேறு சமூகத்தை சேர்ந்த இளைஞரை காதலித்ததால் உடன் பிறந்த அண்ணனே ஆணவ கொலை செய்தது விசாரணையில் தற்போது வெளியாகியிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். காதலன் அளித்த புகாரின் பேரில் புதைக்கப்பட்ட உடலை தோண்டி எடுத்து உடற்கூறாய்வு செய்ய உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது அந்த விசாரணையில் அண்ணனே கொலை செய்திருப்பதாக தற்பொழுது தகவல் வெளியாகியிருக்கிறது. தலையில் இரும்பு கம்பியால் தாக்கியது போன்று காயம் இருந்ததால் சந்தேகம் எழுந்து தற்பொழுது அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. ஆணவ கொலை செய்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வேறொரு சமூகத்தை சேர்ந்த ஆணை காதலித்ததால் அண்ணனே வெறி செயலில் ஈடுபட்டிருப்பது தற்பொழுது விசாரணையில் தெரியவந்திருக்கிறது. வீட்டில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை தலையில் காயத்துடன் வித்யா உயிரிழந்த நிலையில் தற்பொழுது அவரது மரணத்தில் சந்தேகம் எழுந்ததை அடுத்து புதைக்கப்பட்ட உடலை தோண்டி எடுத்து விசாரணை நடைபெற்று வந்த சூழ்நிலையில் அண்ணனே கொலை செய்திருப்பது விசாரணையில் தெரியவந்திருக்கிறது. வித்யாவின் தந்தை, தாய் மற்றும் அவரது சகோதரரிடம் விசாரணை நடத்தி வந்த சூழ்நிலையில் தற்பொழுது அண்மை தகவலாக உடன் பிறந்த அண்ணனே கொலை செய்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் சாலமன் அபிஷேக் இணைப்பில் இருக்கிறார். சாலமன் அபிஷேக், வணக்கம். தற்பொழுது வித்யாவின் கொலை வழக்கில் தற்போது மேலும் ஒரு திருப்பு முனையாக பல தகவல் வெளியாகி இருக்கிறது. அதில் என்னென்ன தெரிவிக்கப்பட்டிருக்கிறது, முழு விவரங்கள்? நிச்சயமாக சலோமி, அதாவது திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்த பருவாய் பகுதியை சேர்ந்தவர் தண்டபாணி தங்கமணி தம்பதியர். இவர்களது மகள் வித்யா 22 கோவையில் உள்ள அரசு கல்லூரியில் பயின்று வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று வித்யா வீட்டில் தனியாக இருந்ததாகவும், மேலும் அவரது பெற்றோர்கள் வெளியே சென்றுவிட்டு வீடு திரும்பி பார்த்த பொழுது வித்யாவின் மேல் பீரோ விழுந்ததாகவும், அதில் வித்யா பலத்த காயமடைந்து அங்கேயே இருந்ததாகவும், அவரை அருகில் இருந்த மயானத்தில் புதைத்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில வித்யாவின் காதலன் மற்றும் கிராம நிர்வாக அலுவலர் பூங்கொடி ஆகியோர் வித்யாவின் மரணத்தில் மர்மம் இருப்பதாக பல்லடம் காமநாயக்கன்பாளையம் காவல் நிலையத்தில் புகாரை அளித்தனர். தொடர்ந்து இந்த புகாரை ஏற்றுக்கொண்ட காவல்துறையினர் இது தொடர்பாக விசாரணை நடத்த துவங்கினர். இதனிடையே நேற்று புதைக்கப்பட்ட வித்யாவின் உடல் தோண்டப்பட்டு பிரேத பரிசோதனை செய்யப்பட்டது. மேலும் பிரேத பரிசோதனையில் வித்யாவின் தலையின் பின்பகுதியில் பலத்த காயம் ஏற்பட்டிருப்பதாக கூறப்பட்ட நிலையில இச்சம்பவத்தில் வித்யாவின் அண்ணனும் மற்றும் அவரது தந்தையும் நேற்று காவல் நிலையம் அழைத்து சென்றனர். இதனிடையே தற்பொழுது திடுக்கிடும் தகவலானது வெளியாகியுள்ளது. அதாவது கல்லூரி மாணவி வித்யா வேறு சமூகத்தை சேர்ந்த இளைஞரை காதலித்ததால் அண்ணனை கொலை செய்ததாக தற்பொழுது விசாரணையில் அம்பலமாகியுள்ளது. மேலும் வித்யாவின் மரணத்தில் மர்மம் இருப்பதாக கூறி காதலனின் வாக்குமூலம் மற்றும் கிராம நிர்வாக அலுவலரின் புகாரின் அடிப்படையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் தற்பொழுது புதைக்கப்பட்ட கல்லூரி மாணவி வித்யாவின் உடல் தோண்டி எடுக்கப்பட்டு பிரேத பரிசோதனை செய்யப்பட்ட நிலையிலும் தற்பொழுது அண்ணனே கொலை செய்ததாக கூறப்பட்ட சம்பவம் தற்பொழுது பல்லடம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சலோமி, தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி சாலமன் அபிஷேக்.